ஸோ ஒன் மோர் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இங்கே எம்சிசி கோயம்புத்தூர். ஸோ எவ்ரி இயர் டோர்னமெண்ட்லையும் ப்ரைஸை செக்யூர் பண்ணிடுறாங்க எம்சிசி. ஸோ இன்னைய டேவில் எம்சிசிக்கு சேலம் பிளேயர்ஸ் விளாட்றாங்க ப்ளஸ் கோயம்புத்தூர் பிளேயர்ஸோடு சேர்ந்து. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு நல்ல டீம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே எம்சிசி. ஸோ அதே மாதிரி எல்எம்சிசி சத்தியமங்கலம். ஸோ அவங்க தான் ஆஃப் நாட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு தரமான டீம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாகவும் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சும் ஃபயராக இருக்க போகுது. ஸோ போன மேட்ச் செட்டிப்பித்தம்பட்டி வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் அண்ணல் பறக்க போயிருந்துச்சு கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்பாக. ஸோ பார்க்காதவங்க அந்த மேட்சையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது பிரதீப், நான் சைக்கிளில் கோகுல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எம்சிசி டீமுக்காக இங்கே பாபு டேஸை வின் பண்ண எம்சிசி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்கில் இருக்குது எங்கள் எல்எம்சிசி சத்தியமங்கலம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க இங்கே பாபு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலையும் டாட் பாலாக போட்டிருக்காரு இங்கே பாபு. தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? நல்லா டேக்கணுங்க லொட்ட சத்யா. கரெக்டாக கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டு எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே. நீ பேஸ் பண்ணா இங்கே ஜீவானந்தம். ஃபோர்த் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஒன் மோர் டாட் பால். 4 பந்தில் எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பாபு. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்தா பேட்டில் பட்டு வந்தா ஒரு சிங்கிள் ஓடுறாங்க, ஓடிட்டாங்க, பாஸாக போயிட்டாங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஓடி மேட்ச் சொன்னா தான் கூகுள் ஆன் ஸ்ட்ரைக். திருகல் பந்து ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். 1 மோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா? யாஸ் நல்லா டேக்கனங்க. இந்த பக்கமும் கூகுள் தான் கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ முதல் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் பாபு. ஒரே ரன்னை விட்டு கொடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஓவர் பட எங்கள் கூகுள். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அந்தளவு மீட் ஆகலை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா எஸ் நல்லா டேக்கனாங்க தன்ராஜ். ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் பால் ஆன் ஸ்ட்ரைக். டிஃபன்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. இதுவும் சிங்கிளாக மாறும்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள் கோகுலோட. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ரிஷி ஃபுல் பேஸில் போட்டார். லெக் பைங்க நோ ரன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி 1 மோர் லெக் பையில் தான் பட்டிருக்கு. இதுவும் டாட் பாலாக மாதிரி இருக்குது. பேக் டு பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கையில் பட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. இங்கே ஃபாஸ்ட்டாக இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும். சான்ஸ் ஃபார் பால் குத்தி பம்ப் ஆயிடுச்சு. நல்ல பேக்கப் இங்கே பாபு. ஸோ ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தரையா பாஸ்டாக போயிருக்கு. அங்கே தன்ராஜ் இருக்காரு ஃபீல்டர். டேரக்ட் டிக்கெட்டு வாய்ப்பா உள்ளே போயிட்டாருங்க பாஸ்டா. இதுவும் ஒரு சிங்கிள். 2 பவர் பிளே ஓவரையும் வித்தவுட் பவுண்ட்ரிஸே இல்லாமல் போட்டு 4 ரன்னுக்கு போட்டிருக்காங்க இங்கே 2 பவுலரும் சேர்ந்து. தேர்ட் ஓவர் பட அகைன் இங்கே பாபு. செகண்ட் ஓவர் பட எங்கள் பாபு. ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் கோகுல் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாபு டு ரிஷி. திருக்கல் பந்து அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டேரக்ட் டிக்கெட்டாக இருந்தால் விக்கெட்டு காலியாக இருக்கும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை திருமணம் அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு இங்கே. இதுவும் சிங்கிளாக தான் மாறும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு. ஆனால் கௌதமால பிடிக்க முடியல. தாண்டி வந்துருச்சு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுறாரா? போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. சேஃபா பாலோட. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுற்றிக்கிட்டு ஆனால் இந்த முறை தெளிவாக போட்டார் இங்கே பாபு. நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். அங்கே ஃபீல்டை நல்லா ஸ்டாப். அகைன் ஒரு சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மேட்ச்க்கான 4வது ஓவர் பட எங்கள் தன்ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் இங்கே ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் பொசைக்கில் பாலா குயிக்கராக வந்துச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பேட் ஸ்பீடோட பால் ஸ்பீடு பாஸாக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதன் காரணமாக பேக் டு பேக் இங்கே 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லோ கேப்டாக வந்திருக்கு. குத்தின இடத்துலேருந்து எம்பவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ 2 ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக்கு இந்த முறை ரொம்ப லோ கேப்டானு. ஒவ்வொரு பால்லையும் ஒவ்வொரு வேரியேஷன் போட்டுக்க இருக்காரு இங்கே தன்ராஜ். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் லோ கேப்டாங்க. ஸோ பேக் டு பேக் 2 லோ கேப்டான பால் 2மே டாட் பாலாக மாறி இருக்குன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க இங்கே சத்யா, அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். 1 மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க இல்லை இங்கே எல்எம்சிசி சத்தியமங்கலம். இங்கே 4 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை ஒற்றே எனக்கு போட்டு கொடுத்துருக்காரு இங்கே தன்ராஜ். மேட்சுக்கான 5வது ஓவர் போட எங்கள் கோகுல் 2வது ஓவர் போட்டிருந்தார். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துலேருந்து குயிக்காக வந்துருச்சுன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கூட டைமிங்கே கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன், கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, கவர்ஸில் போயிருக்கு. அங்கேயும் ஃபீல்டரை வச்சுருக்காங்க. முத்து பாண்டி இருக்கார் ஃபீல்டர், குயிக்கராக த்ரோவையும் ஆசாருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக செம்ம பேஸில் போட்டிருக்காருங்க இங்கே கோகுல். ஸோ இது வரைக்கும் போட்ட 5 பவுலரும் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வேரியேஷன், வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சி கரெக்டாக போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே எம்சிசியில். நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல தான் பட்டிருக்கு, ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால் ஃப்ரம் கோகுல். 5 ஓவருக்கு இங்கே 17 அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட இங்கே தன்ராஜ். ஃபுல் பேஸில் ஒரு கால் குத்து பந்து, கொஞ்சம் கூட பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கலன்னு சொல்லலாம். டாட் பால். ஸோ இங்கே இருந்து அவங்க டீமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு சத்தியமங்கலம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஏன்னா அவங்களும் பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்கான லைனப்பு. அவங்க டீமுக்கு தேவையான ஒரு டிஃபன் பண்ணுற அளவுக்கு ஒரு டார்கெட்டை எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம். தன்ராஜோட செகண்ட் ஒன் தரையாக தான் போயிருக்கு. பாஸாக போயிருந்தாலும் அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களா, ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். அகைன் ஒரு சிங்கிள். ஸோ இது வரைக்கும் 4-6 போக விடாமல் நல்லா போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் எம்சிசி பவுலர். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டி தன்ராஜ் கையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டேரக்ட் டிக்கெட்டாக அடிக்கலைன்னு நினைக்கிறேன் செம்பில். ஸோ ரிஸ்கி ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு ஃபீல்டரால் வர முடியுதா? பால் வரைக்கும் வந்தார், ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. ரொம்ப முன்னாடி தான் குத்திருக்கு. நோ மேன்ஸ் லேண்டில் ஒரு 2. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரீச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? இதையும் சிங்கிளாக தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். குயிக்காக த்ரோ டேரக்டாக ஸ்டெம்பிளே அடிச்சிருக்காரு. ஓட்டாங்க சுதாரிச்சு ஓடி இருக்காங்க. இங்கே ஒரு 2. 6 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு சுவிட்ச் கிட், நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ. சுவிட்ச் கிட்டுக்கான ட்ரை, பேட்டில் பல்ல வேகமாக போட்டிருக்காரு பிரேம். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் தட்டிட்டு இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்களா? ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க. நல்லா டேக் ஹேண்ட். சத்யா பிடிக்கிற 3வது கேட்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருந்தா சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே பிடிச்சிடுறாரா? யாஸ், நல்லா டேக் ஹேண்ட். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. இதை கேட்சை பிடிக்க முடியாது. நோ மேன்ஸ் லேண்டில் தான் வந்திருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள். 7 ஓவருக்கு இங்கே 30 அடிச்சிருக்காங்க. செம்மையாக டாமினேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே எம்சிசி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் ஒய்டு போட்ட வரசி. 1 மோர் எக்ஸலன்ட் டெலிவரின்னு சொல்லலாம். இங்கே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு முத்து பாண்டி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். தன்ராஜ் 2வது ரன் ட்ரெஸ் பண்ணுறாங்களா? த்ரோ பேக்கப் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நின்றுருக்காங்க. அதன் காரணமாக ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு சூப்பராக ஆனாருங்க. கிளாசிக் ஷாட். பவுண்ட்ரி போயிரும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. டைமிங் கிடைச்ச பால் தெளிவாக ஆடி இருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகைண்ட் சம்பில் போயிருந்தா கௌதமால் ஸ்டாப் பண்ண முடியல. போயிடுச்சு இங்கே. 1 மோர் பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன்
நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் தாண்டி போயிருமா? எஸ், போயிடுச்சு. கடைசி ஓவரில் இங்கே குயிக்கரார் என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே எல்எம்சிசி சத்தியமங்கலம். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிருக்காங்க. போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா ரன்னிங். இந்த 3வது ரன்னு அங்கே அடித்து பார்த்துருக்காரு. அடிச்சாங்க. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. கரெக்டாக இங்கே 48 அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். 49 டார்கெட் எம்சிசி கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் விக்கி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இருக்குது 360 பிரதாப். நான் சைக்கிளில் கோகுல் பவுலிங்லேயும் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. எங்கள் பேட்டிங்லேயும் ஓப்பனிங் வந்திருக்காரு. ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஃபர்ஸ்ட் பாலை ஏந்தி விட்டுருக்காரு. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணதா ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரதாப். செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு இன்சைட் அவுட்டு. குவாலிட்டி ஆனார். எப்போவுமே இந்த இன்சைட் அவுட்டு தெளிவாக ஆடுவார் பிரதாப். போயிடுச்சுங்க. 6ன்னு நினைக்கிறேங்க. ஸோ பவுண்டரியை தொடர்ந்து இங்கே 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. 360 பிரதாப் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இங்கே தேர்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபுல் டேஸ். டைமிங் கிடைக்கல. ஆனால் ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாருங்க. ஸோ ஃபீல்டர் சுதாரிச்சிருந்தா இதை ரன் இல்லாமல் மாற்றிருக்கலாம். இங்கே 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக காலில் போட்டார். குயிக்கோ டெலிவரி எடுத்துகிட்டு வந்து கால் குத்து பந்தா போட்டார்னு சொல்லலாம். எங்கள் பவுலர் தெளிவாக போட்டிருக்காரு. இங்கே நல்லா கம்பேக்ட் விக்கி. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க. இதுவும் கண்டிப்பாக தாண்டி போயிடும். ஸ்கொயர் லெக்கில் ஆஸ்டாரு. ஒரு 6. 2வது 6 பதிவு பண்ணுறாரு முதல் ஓவர்லேயே எங்கள் பிரதாப். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல பட்டிருக்கு. இந்த டாட்டோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க எம்சிசி கோயம்புத்தூர். செகண்ட் ஓவர் போட இங்கே தரணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. ஒரு ஃபுல் ஷாட். அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? லைனில் வச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் இந்த முறை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. நல்லா டேக் அண்ட் மிட் ஆஃப் ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிருக்காரு. பிரதாப்போட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் பிரேம். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. பூஸ்டாருங்க. வாட்ட டேக்கனா மிஸ் பண்ணிட்டாரு. பிடிச்சிட்டாருன்னு நினச்சேன். ஸோ நல்ல டைவாக தான் இருந்துச்சு. நல்ல எஃபோர்ட். நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு ஸ்கொயர் லெக்கில் அடித்தார். பூஸ்டாருங்க கேட்சை. நல்லா டேக் அண்ட் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. ஸ்கோர் குயிக்கராக வந்திருந்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் எங்கள் எல்எம்சிசி சத்தியமங்கலம். நீ பேஸ் பண்ணா எங்கள் அரவிந்த். பிகின் தசமில் திருப்பி விட பார்த்துருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். குயிக்கர் சிங்கிளாக அங்கே அடித்து பார்த்துருக்காங்க. சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சு ஆஸ்டாருங்க. கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். ஸ்கொயர் லெக்கில் அடிக்கப்பட்ட 6 இங்கே பிரேம் பேட்டில் இருந்து. 27 அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு. ரிமினி இருக்கு 6 ஓவருக்கு 23. 36க்கு 23. தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி. நேற்று 6 கார் அடிக்கணும் அப்படிங்கிற மேலே பவுலிங் நல்லா போட்டு மேட்சை வின் பண்ண வச்ச பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். பால் டிவேட் ஆகும். கரெக்டாக நின்று பிடிச்சிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விக்கி சம்பளம் ஆட பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி. 1 மோர் டாட் பால் ஃப்ரம் விக்கி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக்கில். சான்ஸ் ஃபார் 2 ரஸ் பண்ணுறாங்களா? பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஃபீல்டர் சரியாக ஜட்ஜ் பண்ணி எடுக்கலை. அந்த இடத்துல கொஞ்சம் அன்இவனான ஃபீல்டு. அதன் காரணமாக போயிடுச்சு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க. ஸோ மிட் விக்கெட்லேயும் அடிச்சிருக்காரு. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு இந்த கிரவுண்ட்லேயே. அதுலேயும் ஒரு 6 அரவிந்த் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆப்பில் ஃபீல்டரால் கேட்சுக்கு வர முடியாது. முன்னாடியே குத்திருச்சு நோ மேன்ஸ் லேண்டில். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுவாங்க. பவுண்ட்ரி போயிடுதா? வெட்டி போனார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒரு 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
ஃபுல் பேஸில் ஃபுல் டச், சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, கேட்சை பிடிக்கல, பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஒன் மோர் பவுண்ட்ரிங்க, ரிமைனிங் 5 அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர், நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டர், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு, சூப்பர் டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரன்னு ஓடிடுறாங்களா, அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான த்ரோ இல்லை, சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக பேட்டாக எடுத்தார், ஆனால் ஸ்லோயராக போட்ட காரணத்தினால டைமிங் மிஸ் ஆகிடுச்சு, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு, சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக மாறும்னு நினைக்கிறேன். போஸ்ட்டாங்க, நல்லா டேக்கன். ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே எம்சிசி. நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளில் பிரேம் கண்ட்ரோல்டாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளாக ஜாலியாக ஓடுறாங்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கேப்பில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டை வெரைட்டி வந்திருக்காரு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் திருப்பி விட்டுருக்காரு, சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருதா, பவுண்ட்ரி போனால் எங்கள் மேட்சை வின் பண்ணுவாங்க. எஸ், இந்த பவுண்ட்ரியோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு 4வது அணியாக இங்கே குவாலிஃபைட் ஆகிருக்காங்க எம்சிசி கோயம்புத்தூர். அலக் ஃப்ரம் LMCC சத்தியமங்கலம்.